கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காரப்பட்டு போஸ்ட்டு வண்ணாம்பள்ளி கிராமத்தில் வந்திருக்கேன் சார். நாங்கள் கலப்பு திருமணம் பண்ணனாங்க. கலப்பு திருமணம் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது சார். எனக்கு 6 மாதம் குழந்தை இருக்குது. இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்துட்டு நான் ஊருக்குள்ளே போகும்போது எனக்கு ஊருக்குள்ளே அலோட் பண்ணலைங்க சார். ஊரை விட்டு வெளியே போனால் தான் நாங்கள் ஊருக்குள்ளே 60 பேர் வீட்டை சேர்த்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2 வீட்டுக்காரங்களுமே 2 ஜாதிக்காரங்களுமே எங்களை ஊரை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க சார். எங்கள் அப்பா அம்மாவும் சரி எல்லாரும் சரி அவங்களும் சேர்ந்து இவங்க சமாதானம் பண்ணி எல்லாமே எவ்வளோ பேசணும் சார். அப்படியே எங்களை ஒத்துக்காமல் எங்களை 2 பேர் ஊரை விட்டு வெளியே தள்ளலாம் மட்டும்தான் அவங்க நிம்மதியாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ இதில் யார் யார் சொல்கிறது? இதில் வந்துட்டு சொல்கிறது வந்து பரமக்கேது, ஆறுமுகம், வேலு, அப்போ இவங்க கேஸ்ட்லேருந்து இந்த தங்கம், மாணிக்கம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க சார். இப்போ அவங்க கேஸ்ட் 2 கேஸ்ட் ஆளுங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு ஊரை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க சார். இப்போ நான் இந்த முழு பேர் வீடு கட்டினதாங்க. இப்போ வந்துட்டு இந்த 6 மாதம் குழந்தை சார். இது நான் வெளியே எங்கே போக முடியாது. எனக்கு சம்பளம் மாதம் 20,000 தான் சார். இது ரூம் பாடை கட்டிக்கிட்டு நான் எப்படி சார் நான் வாழ்வேன்? அதனால தான் நான் ஊர் ஆளுங்கிட்ட போய் கேட்டேன். நான் இதை போல் நீங்கள் வந்துட்டீங்க போகிறீங்க, நீங்கள் வாங்க போங்க, ஆனால் ஊருக்குள்ளே மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அவங்க அப்படி இருந்த அப்படி பச்சை நீங்கள் இருந்தீங்களா அது என்ன பிரச்சனை ஆகுமோ அது வந்து நாங்கள் பொறுப்பு, ஊருக்கெல்லாம் பொறுப்பு இல்லை. எங்கள் ஆளுங்க சொல்கிறது அதுக்கெல்லாம் பொறுப்பு இல்லை, நாங்களாம் பொறுப்பு இல்லை. அவங்க அடித்தாலோ பிடிச்சாலோ அதுக்கெல்லாம் நாங்களாம் வரமாட்டோம். எதுக்கு வரமாட்டோம்? அது நீங்கள் தான் எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க சார். எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க யாருமே வரக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்கிறாங்க சார். எனக்கு இப்போ வந்துட்டு சனிக்கிழமை 12 மணிக்கு நீ ஊரை விட்டு போனாதான் உங்கள் அப்பா அம்மா ஊருக்குள்ளே சேர்த்துவேன். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க சார். யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸோ யார் இருந்தாலும் யாரும் பேசணும். ஏன் அவங்ககிட்ட பேசுகிறீங்க, ஏன் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க, சும்மா எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறாங்க சார். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 முறை பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க சார். இது இப்போ எங்கே வந்துருக்கீங்க சொல்லுங்கள்? இப்போ நான் கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் சார். நாங்கள் எங்களை இப்போ எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சார். எனக்கு என் ஊருக்குள்ளே எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் எனக்கு பாதுகாப்போட என்னை ஊரில் சேர்த்தணும் சார். எனக்கு என் வீட்டில் நான் இருக்கேன் சார். எனக்கு சொந்த பந்தம் எல்லாமே வரவங்க வரட்டுங்க சார், வராதவங்க போடுங்க சார். ஏன்னா நிம்மதியாக வாழ விட்டா போதுங்க சார். எனக்கு இதனால் எனக்கு ரொம்ப மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இங்கே அழுந்து வந்திருக்கேன் சார். என் பொண்டாட்டி பிள்ளையோடு நான் வந்திருக்கேன் சார்.